அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். மூலம் அப்படின்னாலே நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க. அந்த கேது பகவான் தான் பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி எப்போ அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சுமார் ஒரு 7:40 ராகு பகவான் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார். கேது பகவான் கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு வர்றார். ஆக உங்களுக்கு தெரியும், ராகு கேது பெயர்ச்சி 1.5 ஆண்டுகள். இந்த 1.5 வருஷத்தில் அவர் ராகு ஒரு 3 நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார், கேது ஒரு 3 நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பாங்க. இந்த 6 நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு இந்த 1.5 வருஷத்தில் அவங்க நல்லது கெட்டது பலன்களை செய்ய போகிறாங்க. பொதுவாக பேசிக்கலாக ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ராகு கேது ரெண்டுமே பாம்பு தான். அடிப்படையில் என்ன தான் பாம்புக்கு பால் வார்த்தாலும் பாம்பு என்னவோ பாம்பு தான். அது அதனுடைய சுவாவங்களை எப்பயுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாகவே நவகிரகங்கள் 9 நல்ல கிரகங்கள் தான், பட் 9 தீய கிரகங்கள் தான். ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செய்துன்னா அதே கிரகம் இன்னொரு விதத்தில் தீமையும் செய்யும். ஆக நன்மை தீமை ரெண்டுமே கலந்து தான் பலன்களை கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பெயர்ச்சியில் லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் கேது சிம்மராசியில் இருக்கார். தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு அனுகூலம் இருந்ததா இல்லையாங்கிறத காட்டிலும் இந்த காலகட்டங்களில் அடுத்து 1.5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ராகு கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகளில் எப்பையெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கோ, நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ, அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தரை இறைவன் அனுப்புவார். அது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். ராகு கேதுனாலே தகவல் தொடர்புன்னு அர்த்தம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த காலங்களில் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இது எப்படி நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். பிளான் பண்ணுறது மட்டுமல்ல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க. அதுலேயும் 3 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டங்கள், நீங்கள் இதை பயன்படுத்துகிறீங்களோ அவ்வளோக்கு அளவு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஏன்னா முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் படிங்க. வாழ்க்கையில் தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு, கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. அவர்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப உதவி பண்ணுவாங்க. இதுவும் நடக்கும். குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் இதுவரைக்கும் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணுங்கிறவங்களுக்கு இடமாற்றம் மட்டுமல்ல, ஊர் மாற்றங்கள் நிறையவே இருக்குது. யாரெல்லாம் வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் பிரகாசமாக இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள், அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த காலங்களில் ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கலை, எதிர்பார்த்த விலைக்கு நல்ல விலைக்கு அது விற்கலை, செயலாகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய இந்த பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு
உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு, செயலாகிறதுக்கான சூழ்நிலைகள், பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் போகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் நடக்கும். பிரிந்து போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ எந்தெந்த உறவுகள்லாம் உங்களை விட்டு செப்பரேட் ஆகியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் வருவாங்க. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, முன்னேற்றம், சந்தோஷம் இருக்குது. அப்பப்போ வரக்கூடிய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணுவாங்க அல்லது கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, ஜாபில் இருக்கீங்களோ, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ரோல் மாறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரோல் மாறுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ராஜெக்டில் இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மாற்றங்கள் உண்டு. பொதுவாகவே ராகு கும்பராசியில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஃபர்தராக மேலே ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அதர் ஸ்டேட்டோ, அதர் கண்ட்ரியோ, அப்ராடோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும், வேறு கம்பெனி மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதோட இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்களோ, உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலங்களில் அடிக்கடி பயணம், அதுலேயும் குறிப்பாக நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இது அத்தனையும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுவரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா, நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உண்டு. அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் நிறையவே இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. பழைய ப்ராப்பர்ட்டி அல்லது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. அதுலேயும் கேது பகவான் உங்களுடைய தொழில் மாற்றத்தை பெரிய லெவலில் உங்களுக்கு பண்ணுவார். பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் ஃபர்தராக ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், குறிப்பாக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உண்டு. இந்த பயிற்சியில் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள். அதெல்லாமே எங்கெல்லாம் காளி, துர்க்கை இருக்கோ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க. குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதும் பைரவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.